வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागमश्चतुर्भिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால இந்த ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியங்களை உபனிஷத்துங்கிற தலைப்புக்குள்ள வேதம் வேதாந்தம், வேதம் கர்மகாண்டம், வேதாந்தம் ஞானகாண்டம், எல்லாம் வேதத்தை பற்றி தான் 199 பேர் பேசுகிறவங்க வேதம் பற்றி பேசுவாங்க. வேதாந்தம் பற்றி பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. இருக்கிறவங்க சன்னியாசிகள். சந்நியாசம் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இதையே பூரணமாக அத்தியனம் பண்ணி தன்னை சார்ந்திருக்க மற்ற சன்னியாசிகளுக்கு, சிஷியர்களுக்கு, ஆசிரமத்தில் சந்நியாசம் எடுத்தவர்களுக்கு தான் இந்த உபதேசம் செய்கிறாங்க. இந்த பிரம்ம ரகசியம் சன்னியாசிகளுக்கு உள்ளதா அப்படின்னு கேட்டால் 10% தான் சன்னியாசிகளுக்கு உள்ளது. நான் பேசுகிறதெல்லாம் அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதுதான் உண்மை. சன்னியாசிகளுக்குன்னு 10 உபநிஷத்து தான். இன்றைக்கி 102வது உபநிஷத்து நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் 95 உபநிஷத்து எல்லாம் சம்சாரிகளுக்கு உள்ளது. இது மக்களுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அறிய வேண்டிய அமிர்தம். இந்த பாரதத்தினுடைய நிலைத்த வரலாறுக்கு இந்த வேதமும் உபநிஷத்தும் அடிப்படை ஆதாரமாக இருக்கு. ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் குருமார்களும் 1000 வருடங்கள் தபஸ் செய்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க. சாதாரணமாக பேச்சு, சாமானியன் பேச்சே கிடையாது. எல்லாம் ரிஷிகள். ஒரு ரிஷி இன்னொரு ரிஷியை பார்க்குறாரு, ஒரு தேவதா இன்னொரு தேவதா பார்க்குது, ஒரு யோகி இன்னொரு யோகியை பார்க்குறாரு. இப்படி தான் இவங்க கான்வர்சேஷன் இருக்குது. இதெல்லாம் கற்பனையா கதையா அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சிந்திச்சா அறிவு இருக்கிறவன் எவனும் இதை கற்பனைன்னு சொல்ல முடியாது, கதைன்னு சொல்ல முடியாது. அதீத விசாரத்துக்கு அப்பாற்பட்டு மெய்ப்பொருள் கண்டிருக்காங்க. மெய்ப்பொருள்னா சாதாரண மெய்ப்பொருளில் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடியது, உயர்த்தக்கூடியது, நிரந்தரமான அமைதி, அன்பு, ஆனந்தம், புனிதம், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் தரக்கூடிய அத்தனை விசேஷங்களும் இதுக்குள்ளே இருக்குது. சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்லுவாங்க. சங்கல்பம் பண்ணால் அது நடக்கும்னுவாங்க. அது யாருக்குன்னா இந்த மாதிரி சத்தியசங்கல்பகன்னு ஒரு வரத்தை வாங்கியிருப்பாங்க. பிரம்மஸ்வரூப நிலையில் இருப்பாங்க. இந்த 5 பேர் சத்தியசங்கல்பம் பண்ணுவாங்க. குரு பண்ணுவாங்க,
ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சங்கல்பம் இல்லை, ஈஸ்வர சங்கல்பம். அதனால் பராசங்கல்பம்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர சங்கல்பம் அல்லது பராசங்கல்பம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வாங்க 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 உங்களுடைய அறிவு நிலை மிக 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 நுட்பமாக போகும். சத்துவகுணத்தில் நிலைத்து வச்சுருக்கோம். சதா உங்கள் மனம் இந்த திருவடி இறைநிலையிலேயே அந்த சன்னதியை விட்டு வெளியிலே வராது. அவித்யா காமகர்மம்னு சொல்லுவாங்க, ஆணவம் கர்ம மாயைன்னு சொல்லுவாங்க. ஆணவம் அப்படின்னு சொன்னால் அறியாமை, கர்மம் அப்படின்னு சொன்னால் வேலை, மாயைன்னு சொன்னால் பொய்யான வேலை, பொய் பின்னாடி போகிற வேலை. இப்போ இந்த மனிதனுடைய அறிவை மூடி இருக்கிற மனிதன், ஜீவன் சொன்னாலே ஈஸ்வரன், மூடப்பட்ட ஈஸ்வரன், மூடப்பட்ட சைத்தன்யம், அறிவை மூடப்பட்ட சைத்தன்யம். எதனால் மூடி இருக்குன்னா அவித்யாவால் மூடப்பட்டிருக்கு. சூரியனை மூட முடியாது, சூரியனை மறைக்குது. எது மறைக்குன்னா மேகங்கள் மறைக்குது. மேகங்கள் சூரியனை மறைக்குதான்னா பார்க்குறவனுடைய பார்வையில் அது மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. சூரியன் உதிக்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. சூரியன் உதயமாகுது, நிற்கிறது, மறைகிறதுன்னு சொல்கிறோம். சூரியன் பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறதே தவறு. சூரியன்னாலே பிரகாசம்தான். இப்போ இங்கே இந்த மூடப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் அவித்யான்னு சொல்லக்கூடிய, முன்னாடியே சொல்லியிருக்கோம், ராகத்வேஷம் அவித்யா. ஒரு பொருளை, எல்லா பொருளையும் சென்று பற்றி அதுவாகிறது அஸ்மிதா. அப்புறம் அகங்காரம், நான் செய்கிறேன், எனது, நான் எனதுன்னு சொல்கிற அகங்காரம். அப்புறம் உண்மையை மறைக்கிறது, பொய்யை உண்மையாக காட்டுறது, ஆவரண விக்ஷேபம். உண்மையை மறைக்கிறது, இறைவனை நம்மள்கிட்ட இருந்து மறைக்கிறது, சித்துக்கு சத்தை மறைக்கிறது. விக்ஷேபம், பொய்யை உண்மையாக காட்டுது. ஜகத்து பொய், அந்த ஜகத்தை உண்மையாக நம்ப வைக்குது. இதெல்லாம் யாருன்னு கேட்டால் எல்லாம் இருட்டில் இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம். அதனால் அவித்யானாலே இருட்டுன்னு அல்லது மனம் அப்படின்னு சொல்லலாம். அவித்யா இருந்தால் காமம் இருக்கும், காமம் இருந்தால் கர்மம் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நீங்கள் என்றைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா, எப்படி கர்மாவுக்கு காமந்தான் காரணம், ஆசை தான் வேலைக்கு காரணம். காமம் அவித்யா இல்லைன்னா காமம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ காமக்ரோதாதிகள் நமக்கு இருக்குல்ல, காமக்ரோதாதிகள் நமக்கு இருக்குது. அதில் காமம் ரொம்ப பிரதானமாக லீட் பண்ணுது வாழ்க்கை ஃபுல்லாக. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லா ஜீவராசிகளையும் காமந்தான் லீட் பண்ணுது. காமம் இருந்தால் கர்மம் இருக்கும். அப்போ காமம் இல்லாமல் போனோம்னா இந்த இருட்டு போகணும்னு சொல்கிறாங்க. காமத்துக்கும் இருட்டுக்கும் என்னையா சம்பந்தம்? அவித்யா தான் காமம். அவித்யானா என்னையா? அதுதான் பொய்யை உண்மையாக பார்க்குறது, உண்மையை பொய்யாக பார்க்குறது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அவித்யா நீ இருக்கக்கூடிய சத்து ஆனந்த லோகம், அமைதி லோகம், அன்பு லோகம், புனித லோகம். அதான் உன்னுடைய இருப்பிடம். அங்கே இருக்கும்போது நீ அந்த ஆனந்த அனுபூதியை பருகுனாலும் வெளியில் என்னமோ தெரியுது, வெளியில் அங்கே வேறு கலராக இருக்கே, வெளியில் இன்பம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறல்ல, அதுதான் அவித்யா. வெளியில் இன்பம் இருக்குன்னு நினச்சா, எந்த இன்பமாக இருந்தாலும் வெளியில் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறேல்ல, அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. லட்டு சாப்பிட்டா லட்டுக்கு இனிக்காது, சாப்பிட்றவனுக்கு தான் இனிக்கும். அப்போ வெளியில் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறதே அவித்யா ஒரு முதல் பாயிண்ட்டு. இந்த பொருளில் தான் இருக்குன்னு நினைக்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு.
அப்புறம் அதையே தொடர்ந்து சிந்திக்கிறது, அது பேர் தான் காமம். அது பேர் தான் காமம். வெளியில் இன்பம் இருக்குன்னு இருக்கிற இடத்த விட்டு இறங்குறல்ல, வெளியில் இன்பம் இருக்குங்கிற ஒரு அறிவு உனக்கு தோணுதில்ல, அதுதான் அவித்யா. அதுக்கப்புறம் இறங்குனதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து சிந்திக்கிறதுல அது பேர் காமம். அந்த பொருளை தன்னுடைய சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறல்ல, அது பேர் கர்மா. அதனால் வெளியில் இன்பம் இருக்குன்னு நினச்சி நீ வெளியில் இறங்குறது தான் அவித்யாங்கிறத யதார்த்தமாக சொல்லுது. விவேகம், தன்னுடைய இருப்பிடம் எது, எங்கே இருக்கணும், நீ எங்கே இருக்கிற. அப்புறம் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறது பொய். இந்த சுக துக்கம்லாம் இந்த மனம் வரைக்கும் தான், ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த மனம்ங்கிற மனதை இயக்கக்கூடிய சித்து இருக்குல்ல, இந்த சித்து தான் பிறக்குது இறக்குது, அதுதான் உடம்பு எடுக்குது. உடம்பு எடுத்தால் சித்து, வடிவம் எடுத்தால் சித்து, வடிவம் எடுக்கலைன்னா சத்து. இதுதான் பாயிண்ட்டு. இப்போ சத்தாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்க, உடம்பு எடுத்தீங்கன்னா சுகதுக்கங்களுக்கு ஆளாகிற. இதுதான் சூக்ஷ்மம். நீ சத்து சித்தாகாத, வெளியில் போகாத, உள்ளே இரு, அதுதான் உபதேசம். உள்ளே இருன்னா அதான் நிஷ்டை. நிஷ்டைங்கிறது உள்ளேயே தங்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, அசையாமல் இருக்கிறது, சொரூபமாக இருக்கிறது, அதுதான் அவித்யா. இப்போ அவித்யா வந்தால் காமம் வருது, புரியுதா? அவித்யாவுக்கும் காமத்துக்கு என்ன கனெக்ஷன்னா, வெளியில் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறது தான் அவித்யா. இது வேறு எளிமையாக சொல்ல, ரொம்ப ரொம்ப எளிமையாக. இந்த டெஃபினேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் சாரமாக இருக்கிற, அமிர்தமாக இருக்கிற விஷயம். அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அவித்யா பின்னாடியே போகிறது, எல்லாத்துலேயும் சந்தேகம். அப்போ சொன்னல 3 குணம், மாயாவுடைய 3 குணம். தமோகுணத்தில் பூரண இருட்டு, ரஜோகுணத்தில் பாதி இருட்டு, சத்துவகுணத்தில் பூரணமான வெளிச்சம், ஆனால் தாத்காலிகம். அப்போ துரியத்தில் இருந்தால் தான் நிரந்தர வெளிச்சம். நிரந்தரமான வெளிச்சம் இருந்தால்தான் நீ எடுக்கிற முடிவுகள் மிகச்சரியாக இருக்கும். சரியாக தப்பான்னு தெரியும். அது வரைக்கும் சரியாக தப்பான்னு தெரியாமல் துவைத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இருட்டு தான், இந்த அவித்யா தான் மனம். இந்த மனம் தான் சதா சஞ்சலத்தில் இருக்குது. வெளியிலேயே போக துடிக்குது, தவிக்குது, போர் அடிக்குது. வெளியில் போகணும், வெளியில் போகணும், வெளியில் போகணும். ஆனால் அனுபூதி எங்கே ஏற்படுதுன்னா, வெளியில் போனாலும் உள்ளத்தில் தான், உள்ளதான் ஏற்படுது. வெளியில் ஏற்படுது அறிவு. இதை அலைஞ்சி தான் அடையணுமா? உக்காந்த இடத்துல அடையக்கூடாதா? எப்பயுமே ஹாப்பி மூடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது. அவங்க நிலையே யதார்த்தமாக இருக்கும். இப்போ எப்படி 5வது இடத்துல வச்சுருந்த கடவுளை முதலிடத்துக்கு எப்படி எடுத்துன்னு வந்தீங்க? என்ன கெட்டு போச்சு? உங்கள் பார்வையை மாற்றிருச்சா இல்லையா வேதாந்தம்? அதனால் இப்போ மறுபடியும் அந்த வேதாந்த வார்த்தைக்கு வரேன். வேதம்னு சொல்லி வேதத்தை தவறாக பேசக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மெஜாரிட்டி தவறாக தான் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருளை அறியறதுக்கு தயாராக வேதாந்தம்னு ஒன்று இருக்குங்கிற கான்செப்டே அவனுக்கு தெரியாது. 95% வேதத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதர்கள், அதில் வேதாந்தங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுதான் சிகரம், அதுதான் வேதம் சொல்ல வருது. அதை சொல்ல வர்றதுக்கு தான் ஸ்தூலமாக சில விஷயங்களை சொல்லுது, சூக்ஷ்மமாக சில விஷயங்களை சொல்லுது, காரணமாக சில விஷயங்களை சொல்லுது, இறுதியாக மெய்ப்பொருளை சொல்லுது. அங்கே மெய்ப்பொருளாக இருக்கிற அந்த ஞானத்தில் ஆண் பெண் ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. ஏதாவது இருக்குதுன்னு யாராவது சொன்னால் அது தற்கூறின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்கிறது. தற்குறிப்பு ஏற்ற அணின்னு ஏதோ ஒரு அணி இருக்குது, தமிழில் ஒரு அணி இருக்குது. தற்குறிப்பு ஏற்ற அணி தானே? கரெக்டு. ஒரு அணி இருக்குது, தன்னுடைய குறிப்பை ஏற்றுக்கிறது. அது மாதிரி உபநிஷத்துலேயும் சில விளையாடெல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் உண்மையாக சொன்னால் கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதுக்காக உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. பாலிசாலாம் இங்கே பேச முடியாது.
உண்மையை உறக்க சொல்லுங்கிறது தான் என்னை போன்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமிர்தமாக காதுக்குள்ளே ஒலிக்குது. எவன் தான் உண்மையை பேசுறது? எவன் தான் உண்மையை யார் தான் உண்மையை பேசுறது? அப்புறம் அதனால் இந்த பூர்ணமான ஞானத்தை, பூர்ணமாக வேதாந்தத்தை 4 பாட்டாக இருக்குது இந்த வேதம். அதில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாட்டிலையும் நிற்கிறான். 4த்தையும் கடைபிடித்து வாழ்கிறவன் கிடையாது. அப்படி வாழணும்னா அவன் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு அவங்க எங்கேயோ ஆசிரமத்துலேயோ மடத்துலையோ உட்காந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லித்தராங்களான்னா கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இது எப்படி தான் இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது? யார் கொண்டு சேர்ப்பா? இப்படி ஒரு அமிர்தத்தை பருகக்கூடிய வாய்ப்பே 1000 வருடங்களாக இல்லாமல் போயிருக்கே. நம்மளுடைய முன்னோர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள்லாம் இதை முயற்சி பண்ணியிருக்காங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பாடல்களில் சொன்னதுனால மக்கள் அதை ஈர்க்கப்படலை, அதன்பால் ஈர்க்கப்படலை. பக்தர்கள் வேணால் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் திருமுறை தெரியுமா? இந்த நம்மாழ்வார் அவங்க என்ன இது திவ்ய பிரபந்தம், தேவாரம், திவ்ய பிரபந்தம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமானா? இல்லை. தேடுறவனுக்கு கிடைக்கட்டவனே எவனும் தேடுறதில்லை. இவன் என்ன பொய்யையே தேடின்னு இருக்கான், அறிவே கிடையாது. அதனால் இந்த இனமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம்னா எத்தனையோ கோடி வருஷம்தான் சொல்லணும். 1000 வருஷம்லாம் என்னால் சொல்கிறது ஒத்துக்க முடியல. சம்பந்தர் முயற்சி பண்ணியிருக்காரு, வள்ளலார் பண்ணியிருக்காரு, அப்பர் பண்ணியிருக்காங்க, நாயன்மார்களில் சிலர் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றா அவங்களாம் பெருசாக கொண்டாடப்படலை. ஞானத்தை தேடினா தானே. அதாவது தான் ஏழையாக இருக்கிறேன், நான் துக்கத்தில் இருக்கிறேன், நான் தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறேங்கிற அறிவே அவனுக்கு இல்லை. எத்தனை முறை அடித்தாலும் அடி வாங்கிக்கிட்டு ஆடு மாடு மாதிரியே மதன்னு. அதுக்கான காரணம் என்ன? பிறக்கும் போது எப்படி வேணாலும் நீ பிறக்கலாம், எந்த குலத்தில் வேணாலும் பிறக்கலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ வளர வளர பாக்கியெல்லாம் தேடுற இல்லை. வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணும் தேடுறல்ல. ஏன் மெய்ப்பொருளை தேட முடியல, இறைவனை தேட முடியல? அப்படி இருக்குங்கிறது ஒன்று தெரியாமலே செத்து போகிற. எவ்வளோ ஆச்சு. ஆனால் இருக்குது. யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. சம்சாரிகளுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக சம்சாரிகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது தெரிஞ்சுக்கணும்னா சந்நியாசம் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு மாய போர்வையாக பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் 1008 கண்டிஷன் அவசியம் இல்லை. ஸ்ரத்தை இருந்தால் போதும், நம்பிக்கை இருந்தால் போதும், பக்தி இருந்தால் போதும். நேற்று சொன்னால் பக்தினால் எதையும் சாதிக்கலான்னு சொல்கிறார் பெருமாள். பக்தி சர்வ சித்தி. ஏற்கனவே பேசியிருக்கேன். பக்தி சித்தி கொடுக்கணும். முக்தி கொடுக்கறதுக்கு மறுபடியும் குரு வரணும். அவரே குருவாக வராரு. ஞானம் இல்லாமல் முக்தி கிடைக்காது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. எல்லா யோகமும் சொல்லணும், ஜபத்தினால முக்தி வாங்கிடலாம், எல்லாம் கிரம முக்தி தான் பேசும். சத்தியோமுக்தி கிடையாது, கைவல்யங்கிற அந்த நிலையும் கிடையாது. ஒரே ஜென்மாவில் அடையக்கூடிய ஒரே வாய்ப்பு ஞானாத்தேவ கைவல்யம். அப்படி இந்த பிரம்ம ரகசியத்தை அறிய 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 உங்கள் இல்லறம் செழிக்கும். சந்நியாசம் அவசியம் இல்லை. தொழில் சிறக்கும். எந்த குறுக்கு வழியும் நீ கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உற்றார் உறவினர்கள் அன்போடும் அரவணைப்போடும் உங்கள் கூட வருவாங்க. யாருக்கிட்டையும் போட்டி போடாமல் இருக்காது. நீங்கள் சதா மேன்மையான உயர்வான ஆனந்த அனுபூதியில் இருப்பீங்க. 5வது இடத்துல வரக்கூடிய சமுதாயமும் இன்றைக்கி இருக்கிற கேடுகட்ட சமுதாயமாக இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயமாக, தவறு செய்யாத சமுதாயமாக இருக்கும். இந்த சமுதாயத்தை சரி பண்ணுறதுக்கான சமுதாயத்தினுடைய ஹிருதயம் அழுகி கிடக்குன்னு ஒரு உபநிஷம் சொன்னுச்சு. அந்த ஹிருதயம்
பக்தி இல்லாமல், உண்மையான பக்தி இல்லாமல், துறவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் அழுகி கிடக்குதுன்னு சொன்னிச்சல, அதுக்கு ஞானத்தையும் பக்தியையும் துறவையும் கொடுக்குற விஷயம். துறவும்னா அனாவசியத்தை துறன்னு தான் சொல்கிறோம். இப்போ நாங்கள்லாம் என்ன ஃபுல்லாக திறந்துட்டு சன்னியாசி ஆகிட்டோமா என்ன? இல்லற நடத்தலையா என்ன? கடமைகள் செய்யலையா என்ன? பொறுப்புகள் இல்லையா என்ன? எல்லாம் பண்ணிட்டு தானே பண்ணுறோம். அதனால் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அதுதான் முமோக்ஷோன்னு பேர். அது வர்றதுக்கே பல கோடி ஜென்மம் ஆகும்னு சொல்லு. வேதம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கே 10 ஜென்மா, வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கே 100 ஜென்மா. இப்படி போனால் எத்தனை 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் வேதாந்தக்குள்ளே வர்றது? அதோடைய மகத்துவத்தை சொல்லுது. அவ்வளோ மிக்க ரகசியம் மிக்கதே இந்த உபநிஷத்துன்னு. இந்த வார்த்தையே இந்த மக்களுக்கு சென்றடையாமல் இருக்கு. இந்த கொடுமையிலையும் கொடுமை, அதுதான் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக மறைச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக மறைச்சிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அது முக்கியம் இல்லை, மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். யார் மறைச்சாங்க, எப்படி மறைச்சாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதனால் நீங்கள் விழிச்சுக்குங்க. இந்த இந்த சிந்தனை எங்குள்ளே வந்ததுக்கப்புறம்தான் மொத்த உபநிஷத்தையும் தமிழ் பண்ணணும். தமிழில் ஒரு 10 உபநிஷத்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சங்கரர் பண்ணிட்டு போயிருக்காரு, அதுக்கு தமிழ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே யாரும் பண்ணலை. நாம் அது எல்லாத்தையும் மொத்த ரகசியம் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, போய் சேரட்டும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 100 உபநிஷத்தை தாண்டி 101 உபநிஷத்தை தாண்டி இன்றைக்கி 102வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். 108 படிக்கட்டில் உங்களுக்கு முக்தி நிச்சயம் சொன்னால் இதான் சொன்னேன். ராமச்சந்திர பிரபு அனுமனுக்கு சொன்ன உபதேசம், ஒரே உபநிஷத்தில் உனக்கு முக்தி கிடைச்சிரும். அதில் நீ பக்குவப்படலைன்னா 10 படி, அப்படி இல்லைன்னா 32 அத்தியாயம் பண்ணேன். 1 10 32, அப்புறம் 108 பாரு. நம்ம 108 பார்த்துருவோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். பின்னாடி எத்தனை உபநிஷத்து வந்தாலும் அதையும் பார்க்க தான் போகிறோம். பிரிண்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம். இன்னும் நார்த்துக்கு போனால் நிறைய கிடைக்கும். இந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே கிடையாது. அதான் சொல்கிறேனே, இங்கே பப்ளிகேஷன்ஸும் கிடையாது, சொல்லிக் கொடுக்கக்கூடிய மடம் ஆசிரமமும் இங்கே சவுத்தில் இல்லை. பாக்கி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. இது சாபக்கேடு. தமிழ்நாடு எஸ்பெஷலி சாபக்கேடு. பிரம்மஞானமே இல்லாமல் கண்மூடித்தனமாக போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த உபனிஷத்து எல்லாத்தையும் சரி செய்து அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். ஒரு நல்ல உள்ளுணர்வோடு பேசுகிறேன், ஒரு உயர்வான குறிக்கோளோடு பேசுகிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பேசுகிறேன். இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இந்த இனத்துக்கு இந்த உபநிஷத்துங்கிற வார்த்தையை இன்னும் போய் சேராமல் இருக்குன்னா எவ்வளோ பெரிய கொடுமைங்க இது. எழுதப்பட்டு கோடி வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் உபநிஷத்துனா என்னன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? யார்ட்டாவது கேட்டு பாருங்களேன், உபநிஷத்துனா. கொடுமையிலையும் கொடுமை. இப்போ நான் சொல்லனா யார் சொல்லுவா? அடியேன்னு சொல்லனா வேறு யார் சொல்லுவா? சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு ஆளே இல்லை, ஏங்கிற கேள்விக்கு பதிலும் இல்லை. அதனால் நீங்கள் விழிச்சிக்கங்க. உங்கள் குடும்பத்தாரில் 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உனக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுக்குது இது. நிச்சயம் ஒரு நிலையில் யோகமாயா போகமாயாவாக மாறுறா. கேட்டது கிடைக்கும் நினைச்ச சர்வ சித்த நிலை, சர்வஜி நிலை, சர்வேஸ்வர நிலை, ஆனந்த அனுபூதி நிலை, கர்மநாசம், பாபநாசம், இவ்வளோ விசேஷம் இருக்குது. வார்த்தைகளை சிரவணம் பண்ணுறதுனால நல்ல சத்குருவை பிடிச்சு அவங்க சொல் பேச்சை கேட்டு இதை சிந்திக்க 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய சொரூபத்துக்கு போயிடுவீங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. 100 உபநிஷத்தை கடந்து பேசுகிறேன். இந்த வார்த்தையெல்லாம் உங்களை மாதிரி சாதாரணமாக நான் அடியேன் அதை பார்க்கல. ரொம்பவும் நுட்பமாக பார்க்குறேன், அகலமாக பார்க்குறேன்,
ஆழமாக பார்க்குறேன், பார்த்துட்டு தான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் பிரமாண மந்திரம் இருக்குது. மந்திரம் இல்லாமல் சொந்த கருத்தை பேசலை. அவன் இதில் சொந்த கருத்தெல்லாம் ஏற்றுறாங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கும் அங்கங்கே. அதனால் இந்த உபநிஷத்து 102வது உபநிஷத்தாக நம்ம தமிழ் செய்ய போகிறோம். முருகப்பெருமானே இதை பிரத்யட்சமாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. நீங்கள் உணர்ந்த விஷயம். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இந்த உபநிஷத்தை வழி நடத்துறது என்னுடைய நம்பிக்கையை சொல்கிறேன். 100க்கு 100% அவர் தான் நம்மை வழி நடத்துவதாக உணர்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னே சொல்ல முடியல. உபநிஷத்துக்குள்ளே அடியேன் எப்படி வந்தேன், யார் கொண்டாந்து விட்டார் உள்ள? முருகப்பெருமான் தான் உள்ளே கொண்டாந்து விட்டார். உபநிஷத்துக்குள்ளே விட்டு உக்காந்து எல்லாத்தையும் தமிழ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் வழி நடத்தி அழைச்சிட்டு போகிறார். இல்லைன்னா இதெல்லாம் பேசவே முடியாதுன்னு சொல்கிறேனே. அதனால் என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு 97% அதை மிகச்சரியாக சிந்திச்சிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு தற்குறியான செயல்பாடுகள் எங்கேயும் இருக்காது. உதாரணங்கள் நம்முடைய அடியனுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு புரியணும், எளிமையாக இருக்கணும். ஒரு சாமானியன் எப்படி படிப்படியாக சிகரத்தை நோக்கி பயணிக்கிறான், எப்படி மேலே வந்தாங்கிறது உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் அவங்கெல்லாம் சன்னியாசிகள், அவங்க போவாங்க, இவங்கெல்லாம் ஞானிகள், அவங்க போவாங்க. சாமானியன் போக முடியுமா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு ஏமாற்றிட்டு இருப்பீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்குவீங்க. அதுக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து பேசியிருக்கேன், தொடர்ந்து பேசுவேன். ஒரு சாமானியன் எப்படி சிகரத்துக்கு போகிறான், போக முடியும். எல்லாராலும் போக முடியும். பக்தி ஒன்று இருக்கணும், ஸ்ரத்தை ஒன்று இருக்கணும். பக்தி ஸ்ரத்தை இருந்தால் இந்த பிரம்ம ரகசியத்தை அறிந்து நிலையான அமைதியான ஆனந்தத்தை அடையணும்னு சொன்னால் இது தொடர்ந்து பின்பற்றினாலே போதும். 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காந்து அது படிப்படியாக உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அப்படி இந்த உபநிஷத்து மோட்ச சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் வேறு எதையுமே உன்னை விடுதலை பண்ணக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உபநிஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாமே கட்டுறதா தான் இருக்குது, எல்லாமே துக்கப்படுத்துகிறதா தான் இருக்குது, எல்லாமே தாற்காலிகமானதாக தான் இருக்குது. துக்கம் கலந்தது தாற்காலிகம், செக்கு மாடு மாதிரி கட்டுது. ஆனால் இதுவோ விடுதலை செய்கிறது, ஆனந்த நிலையை வந்த ஒரு 100 ஆடியோ கேட்டால் போதும், வாழ்க்கையை மாற்றிடும். சரி, இன்றைக்கி இந்த 102வது உபனிஷத்து, அதனுடைய பேர் ராம ரகசிய உபனிஷத். அதர்வண வேதம் 5 அத்தியாயம், 158 மந்திரம். அதில் 158 சொன்னோம், 161 வந்துச்சு. 3 நம்பர் விட்டு போச்சு. இதில் 158 எண்ணியிருக்கேன். ஏதாவது விட்டு போச்சுன்னா எடிட் பண்ணி சொல்கிறேன். குரு ஹனுமான், சிஷ்யர்கள் சனகாதி முனிவர்கள். ஹனுமன் யார் தெரியுமில்ல? பரமேஸ்வரம்சன் தான். பரமேஸ்வரம்சன் தான் ஹனுமன். சிஷ்யன் சனகாதி முனிவர்கள். இதில் என்ன வலியுறுத்துகிறாங்கன்னா, இந்த சகுனத்தில் இந்த யார் பேரையாவது சொல்லி, எந்த கடவுள் பேர் சொன்னாலும் நீங்கள் பிரம்மங்கிற வார்த்தையை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா இந்த பிரம்மங்கிற வார்த்தை பொதுவானது, எந்த வேறுபாடு காட்டாது, பிரிக்காது. இதெல்லாம் இந்த பேர் வச்சாலே பிரிவினை. இதெல்லாம் பின்னாடி அதர்வண வேதத்தில் வந்ததுனால எல்லாம் இப்போ நாம ரூபத்துக்கு பீரியாரிட்டி கொடுத்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சகுன வழிபாடை பண்ணி, அப்புறம் நாங்கள் தான் பெரியவங்கன்னு கட்சி கட்டி எங்கள் மந்திரம் தான் உயர்வான மந்திரம்னு சொல்லி பிரிவினை கிரியேட் பண்ணுறது. சங்கரர் இந்த மாதிரி உபநிஷத்து, பேர் உள்ள உபநிஷத்து ஒரு உபநிஷத்தும் தொடரை. 4 வேதத்துலேருந்து உபநிஷத்தை எடுத்திருக்காரு. ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி பேர், ஊர், அவர் தான் பெரியவர், இவர் தான் பெரியவர்,
அந்த மந்திரம் பெரியது, இந்த மந்திரம் பெரியதுன்னா அப்புறம் புராணத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. இங்கே என்னன்னா அந்த சமுதாயத்தில் தனித்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதில் பேர் வர இடம்லாம் பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்க. அதை ஒண்டி தான் மைண்டில் வச்சுக்கணும். அம்பாள் வழிபட்டால் அம்பாள் தான் பிரம்மன்னு சொல்லும், பிள்ளையார் வழிபட்டால் பிள்ளையார் தான் பிரம்மன்னு சொல்லும், பிள்ளையார் தான் பிரம்மன்னு சொல்லும். சொல்லிட்டு போட்டோம், அவங்க எப்படி வேணாலும் சொல்லும். நம்ம எடுத்துக்கிறத சரியாக எடுத்துக்குவோம். சரியானது அதுதான். எந்த ஸ்தூலமும் சூக்ஷ்மம் இல்லாமல் வர முடியாது. அதனால் சூக்ஷ்மம் ஆதி, எது சூக்ஷ்மமாக இருக்கோ அதுதான் ஸ்தூலமாக வர முடியும். அப்புறம் பழைய நிலைக்கு அது போக முடியும். அதனால் இந்த பேரை வச்சு நீங்கள் இது பண்ண வேணாம். இது முக்கியமாக இந்த மந்திர ஜபயோகத்தை பீரியாரிட்டி கொடுத்து பேசுது ராம ரகசியம். ராம உபாசனாவை பலப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ராம உபாசனாவை உறுதிப்படுத்துது. ராமனை பிரம்மமாக கூறுகிறது. ராம்கே அங்கே ராமனை வழிபட்ட அனுமனை, கணபதியை, சரஸ்வதியை, துர்கா, திக்பாலகர்கள், சூரியன், சந்திரன், நாராயணன், நரசிம்ம, வாசுதேவ, வராக, சீதா, லக்ஷ்மண, சத்ருகுண, பரத், விபூஷண, சுக்ரீவ, அங்கத, ஜாம்பவான்னு சொல்லுவோம்ல நம்ம, ஜாமவந்த் அவர் உண்மையான பேர். அவர் பிரணவம் ஆதி பதாயகை. இவங்களெல்லாம் பற்றி ராமனுடைய அங்கமாக இவர்கள்லாம் இருக்கிறார்கள். இப்போ என்னாச்சு, 1:10 ஆயிடுச்சா? ரொம்ப வேதாந்தம் அத்வைதம்னு சொல்லியிருக்கு. ஒன்று தான். இப்போ இது என்னது, 1:10. இப்போ இவரை வணங்கணும்னா இவங்களையெல்லாம் வணங்கணும். இப்போ எல்லாம் பரிவார தேவதைகள்னு பேர். ஜாமந்த அவர் பிரணவ ஆதி பதகயக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாமம், இந்த ராமநாமத்தை 3 கோடி முறை ஜபிச்சா பாவமெல்லாம் நஷ்டமடையும் அப்படின்னு சொல்லி இதில் விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ப்ரீஃபில் இருக்குது. மொத்த உபநிஷத்தையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். மொத்த உபநிஷத்தையும் அத்தியனம் பண்ணால் தான் புரியும். உங்களை பிறகு தான் நானும் இன்றைக்கி என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் எழுத முடியுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, 4-5 மணி நேரம் போனால் கூட அவ்வளோதான் எழுத முடியுது. போட்டோம். இன்றைக்கி சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி. எங்கள் காதுகள் நல்லதை கேட்கட்டும், உடல் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், குரு சொல்லியபடி நடந்துடணும். பத்ரம் கர்ணேபிகி சினயாம தேவாக. என்னது அப்புறம் பூஜிக்க தகுந்தவர்களே, எங்களுடைய உடல் அங்கங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகட்டும். எங்களுக்கு ஆயுள்கள் எங்களுக்கு இருக்கிற ஆயுளில் தேவர்களுக்கு நன்மை செய்யட்டும், தொண்டு செய்யட்டும். அதான் இந்திரன் நமக்கு நன்மை பயக்கட்டும், நன்மை செய்யட்டும். பூஷா சூரியன் நன்மை செய்யட்டும் அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. பல முறை பேசியிருக்கோம். அதனால் அதையே திருப்பி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். 100-102 உபநிஷத்தில் 80-90 உபநிஷத்தில் பேசியிருக்கோம். கடந்த ஒரு 5-6 உபநிஷத்தை தான் பேசுறதில்ல. அதை போட்டோம். சரி, இப்போது நம்ம நேராக மந்திரத்துக்கு போயிடலாம். முதல் சாப்டரில் 1வது மந்திரம் சனகாதியா யோகிர் வயா அந்நேச்ச ரிஷ்ய சதா பிரகலாத் ஆத்யா விஷ்ணு பக்தா ஹனுமந்தமயா மதா புரோவன. சனகாதி முனிவர்கள் யோகியர் வயா எல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லாம் இவரை பார்க்குறதுக்கு, அனுமனை பார்க்குறதுக்கு. அப்போ போகிற வழியில் யோகிகள்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது, பிரம்ம ரகசியத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி போக, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்நிய ரிஷியாக மற்ற ரிஷிகள், யோகிகள், சனகாதி முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பக்த பிரகலாத ஆத்யா விஷ்ணு பக்தர்கள்
விஷ்ணு பக்தர்கள் இந்த பிரிவினை. ஹனுமந்த மதா அனுமனை நோக்கி சென்று சந்தித்து புருவன் கேட்டனர். வாயுபுத்திர மகாபாகு, ஏ வாயுபுத்திர மகாபாகு, நீண்ட கைகளை பெரிய கைகளை உடையவரே, தத்துவம் பிரம்மவாதி நாம், இந்த பிரம்மவாதிகள் பிரம்மத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், யார் பிரம்மத்தை பற்றி பேசுகிறாங்களோ உபதேசம் பண்ணுறாங்களோ பிரம்மவாதின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்க இல்லையா, சமுதாயவாதி அரசியல்வாதி அப்படின்னு ஒருவருக்கும் வாதம் இருக்குது. அந்த வாதம் படி பிரம்மத்தை பற்றி பேசினா பிரம்மவாதம், அதுதான் பிரம்மவாதி. அந்த பிரம்மவாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புராணேஷ் அஷ்டாதச 18 புராணங்கள், ஸ்மிருதி அந்த புராணங்களை விளக்கிறதுக்கு 18 புராணங்களே உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சூத்திரமாக இருக்கிறத கதையாக சொன்னால் தான் புரியணும், கதை சொல்லியிருக்கு. அதுக்கு ஸ்மிருதி எழுதியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுதினக்கூடிய பின்னாடி வந்தவங்க அதை ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. உபநிஷத்தை தவிர பாக்கி எல்லா சாஸ்திரமும் ஸ்மிருதி தான். ஸ்மிருதி அஷ்டாதச, அதே 18 ஸ்மிருதிகள். சதுர்வேதசு 4 வேதங்கள், சாஸ்திரேஷு சாஸ்திரங்கள், வித்யாஸ் வா ஆத்தியாத்மிகேஷு இந்த ஆன்மீக வித்யாக்கள், ஆன்மீக கல்விகள், சர்வேஷு வித்யாதானேஷு அது எல்லா இடத்துலையும் வித்யாக்களிலையும் விக்னேஸ்வர், சூரியன், சக்தி இவர்கள் எல்லா இடத்துலையும். ஏதேஷு மத்திய கி தத்துவம் கதம் கத்தியத்துவம் மகாபலா, இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை புராணங்கள் இருக்குது, வேதம் இருக்குது, இதிகாசங்கள்லாம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, தேவதைகள்லாம் இருக்காங்க. இதில் யார் மேலானவர்? தோ மகாபலா, ஏ மகாபலோ சொல்லு. அனுமன் ஹோவாச்ச, அனுமன் கூறுகிறார். போ யோகீஷ் சந்திர, யோகிகளே, ரிஷிகளே, விஷ்ணு பக்தர்களே. ஏன் விஷ்ணு பக்தான்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ என்ன சொல்லுவான்? சிவபக்தனாக இருக்கிறவன், அம்பாள் பக்தனாக இருக்கிறவன். இப்போ எங்களுக்கு கிடையாது, மன கேட்பான அனாதி கேள்வி இது. பக்தான்னு போட்ட வேண்டிய என்ன தானே? ததைவச்ச பிரிவினைன்னா ஒரு அட்மின் பண்ணுறதுக்காக அவங்க ஏதோ ஒரு கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாங்க. நூக்கன் கார்னர் பேசுவாங்க, நாங்களும் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறமா நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. இதே தான் ப்ராப்ளம். நான் இந்த 10 உபநிஷத்தை தான் கண்டு வியந்தேன். ஆச்சரியமாக இருக்கே, எங்கேயுமே ஒரு களங்கம் இல்லாமல் இருக்கே, அதனால் இதை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு உள்ளே இறங்கினது தான் அது. பின்னாடி இதெல்லாம் இருக்குது, இப்போ தெளிவாக தெரியுது எது யார் எங்கெங்கே ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியறது. அதனால் அங்கங்கே அதை சொல்லிக்கிட்டே தான் வருவேன். ஹனுமான் ஹோவாச்ச யோகேந்திர யோகேஷ ரிஷிகளே, விஷ்ணு பக்தர்களே, ததேவ ஸ்ருணுத்வம் நன்றாக கேளுங்கள். மாமக்கீம் வாச்சம் பகவந்தம் பவபந்தம் விநாசினியும். இப்போ நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா, என்னுடைய பேச்சை கேட்டிங்கன்னா, இந்த பவம் உங்களை கட்டி வச்சிருக்கு இல்லையா, சம்சார சாகரம் உங்களை கட்டி வச்சிருக்கல, அந்த பந்தம் விநாசினியும் அழியும், கெட்டுப்போகும். ஏதேஷு சைவ சர்வேஷு, இவற்றுள் இவ்வளோ பேர் சொன்னால சாஸ்திரம் இதெல்லாம் சாஸ்திரம் புராணங்கள் இதிகாசங்கள்லாம்
இது எல்லாத்துலேயும் சர்வேஷ தத்துவம் ச பிரம்மதாரகம். இதில் பிரம்மதாரகம்னு ஒன்று இருக்குது. பிரம்மதாரகம்னு என்னது? சம்சார கடலை கடத்துவதற்கான போட்டு. தாரகம்னா என்னது? கடத்தி செல்வது, உங்களை கடத்தி கொண்டு அந்த அக்கறையில் கொண்டு போய் விடுறது. பிரம்மதாரகம் நான் பேசக்கூடிய இப்போ விஷயத்தில் பிரம்மதாரகம் ஒன்று இருக்கு. ராம ஏவ பரபிரம்மம். ராம ஏவ பரபிரம்மம், ராமனே பரபிரம்மம். சொல்லியாச்சா? ராம ஏவ பரபிரம்மம். புதுசாக படிக்கிறவன் என்ன சொன்னான்? அதில் கிருஷ்ணன் சொன்னார், இதில் முருகன் சொன்னார், இந்த பிள்ளையார் சொன்னார். எதையா ஏற்றுக்கிறது? அதுக்கு தான் பேரே வைக்கக்கூடாது. அதுக்கு தான் நாம ரூபம் வேண்டாம் சொன்னேன். ராம ஏவ பரபிரம்மம், ராமன் தான் பரபிரம்மம். ராம ஏவ பரம தபக, அவர்தான் பரமதபம். ராம ஏவ பரம தத்துவம். இதெல்லாம் இப்படி சொல்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? உங்களுக்கு சிந்தனைக்கு விடுறேன். ராம ஏவ பரம தத்துவம். ஸ்ரீ ராமோ பிரம்மதாரகம். ராமனே பிரம்மதாரகம், அவர் தான் பிரம்மதாரகம். அவரை கடத்தி செல்வது, சம்சாரத்தை கடத்தி செல்வது. இப்போ ஒரே ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாருமே ராமனே வழிபட்டுட்டு போயிடலாம், குழப்பம் வேண்டாம்ல. இப்போ மக்கள் குழம்புறது, பிரிவினை வருது, பேதம் வருது, சண்டை வருது, இதுதான் பிரச்சனை. எதை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியாமல் மக்கள் ஏற்கனவே குழம்பி போயிருக்கான். அவன் தெளிவாக இருக்கான். ஸ்ரீ ராமோ பிரம்மதாரகம். வாயு புத்திரோ, வாயுபுத்திர உக்தாஸ்தே. வாயுபுத்திரன் கூறியதை கேட்ட யோகீந்திரா ரிஷியோ விஷ்ணு பக்தா ஹனுமந்தம் பப்ரச்ச. எல்லாம் அனுமனை கேட்டாங்க. ராமஸ்ய அங்காணி மோ ப்ருவீதி. அப்படியா? அவர் தான் தாரக மந்திரம், அவர் தான் பிரம்மம், அவர் தான் தபம், அவர் தான் தத்துவம், அவர் தான் பிரம்ம தாரகம்னு சொல்கிறீங்களே, அவருடைய அங்கங்கள் என்னன்னோ? ராமஸ்ய அங்காணி கோ மோ ப்ருஹீதி, நோ ப்ருஹீதி. அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஹனுமன் ஹோவாச்ச. ஹனுமன் கூறினார். வாயுபுத்திரம் தன்னையும் சேர்த்துக்கிறார். வாயுபுத்திரம் அனுமன், விக்னேஷம், வாணி, துர்கா, க்ஷேத்திரபாலகம். இதுதான் இந்த பக்கம் சொல்லுவோம்ல, அக்னி, நிறுத்தி, வாயு, வர்ண, ஈசான, 8 இருக்குல்ல. என்னென்ன இருக்குது? இந்திர, அக்னி, வாயு, நிறுத்தி, வருண, குபேர, ஈசான சொல்லுற 8. அதெல்லாம் க்ஷேத்திரபாலகம். ஆனால் பாதுகாவலர்கள், திக்பாலகர் சொல்லுவாங்க. சூரிய, அப்புறம் சந்திர, நாராயணம், நாரசிம்மம், வாயு தேவம், வாயு கடவுள், வாராகம், தத் சர்வான மந்திரான, எல்லா மந்திரங்களும், சீதா, லக்ஷ்மணம், சத்ருகுணம், பரதம், விபீஷணம், சுக்ரீவம், அங்கதம். இதெல்லாம் ராமாயணத்தில் அவருடைய கேரக்டர் எல்லாம் அவருடைய அங்கம்னு சொல்லிடுச்சு. அங்கதம், ஜாம்பவந்த், அப்புறம் பிரணவயதானி, ஓங்காரமும் அவர் தான். ராமஸ்யாங்காணி ஜானீத, அதனால் ராமனுடைய அங்கங்களே அறிவீர்களாக. தானி அங்காணி வினா ராமோ விக்னகரோ பவதி. அவருடைய அங்கங்களை அல்லாமல் ராமனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் காரியத்தில் விக்னம் ஏற்படும். அப்போ என்னாச்சு? இது ஒரு 15, அவர் 16 பேரை வணங்கணும். 16 பேரை வணங்குறது ஈஸியா? 16 மந்திரங்களை ஜபிக்கிறது, துதிப்பாடுறது ஈஸியா? ஒரே மந்திரத்தை. அதனால தான் ஓங்காரத்தை தாரக மந்திரம் சொன்னாங்க. ஓரெழுத்து மந்திரம் சொன்னால் ஏகாட்சர பிரம்மன்னு சொல்லிட்டாங்க.
எத்தனை உபநிஷத்துனா எல்லா உபநிஷத்தும் சொல்லிடு. இப்போ பேர் வச்சா என்ன ப்ராப்ளம்? பேர் வச்சா ப்ராப்ளம். ஏன்னா இங்கே ஒருத்தவன் இல்லையே, துவைத்தம் பரவி கிடக்க. ஒருத்தனை கொண்டு வரதுக்கு தான் இந்த சாஸ்திரமே. இதுவே 16 பேரை வணங்குன்னு சொல்லுது. அவங்கள பண்ணலைன்னா விக்னம் ஏற்படும் சொல்லுது. இதெல்லாம் என்னது? கர்மகாண்டம். சகுன வழிபாடெல்லாம் ஜபம்லாம் என்னது? கர்மகாண்டம் தான். ஜபம் தியானமே கர்மகாண்டம்னு சொல்கிறோம். மானசீக கர்மம். ஞானமே என்னது? ஞானம், ஞானகாண்டம். எப்படி வழங்கவில்லை என்னால் சாதகனுக்கு விக்னம் ஏற்படும். புனர்வாயு புத்திரேன உக்தாஸ்தே ஹனுமந்தம் பப்ரச்ச. மீண்டும் வாயுபுத்திரன் உக்தாஸ்தே ஹனுமனை கேட்டனர். பப்ரச்சம் கேட்டாங்க. மீண்டும் வாயுபுத்திரன் ஹனுமனை கேட்டார்கள். 2 கேள்வியாச்சு. முதல்ல தாரக பிரம்மங்கிறது யார், அப்புறம் அவருடைய அங்கங்கள் என்னன்னா சொல்லியாச்சு. இப்போது இந்த கேரக்டரை வச்சு தான் ராமாயணம் எழுதியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கேரக்டர்லாம் இது முதல்ல வந்தது. உபனிஷத்து முதல்ல வந்தது. ராமாயண மகாபாரதம் அதுக்கப்புறம் வந்தது. ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள்லாம் ஸ்மிருதி தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் மெய்ப்பொருளையும் கலந்து தான் எழுதியிருக்காங்க. பொய் எழுதலை, கற்பனை இருக்கானா? புரியுதா? கற்பனைங்கிறது மெய்ப்பொருளுடைய பிம்பம். பொய்யங்கிறது நேராக ஆப்போசிட்டாக இருக்கிறது. பொய் எழுதலை, ஆனால் கற்பனை இருக்குது. இதில் கற்பனை சேர்ந்துருக்கு. புனர்வாயு புத்திரோக்த அஸ்தி ஹனுமன் பப்ரச்ச ஆஞ்சநேய மகாபல விப்ராணா கிரகஸ்தானா பிரணவாதிகாரக கதம் ஸ்யாத் இது. இந்த விப்ரன்னா பிராமணர்கள், கிரகஸ்தான சம்சாரிகள். இவங்க 2 பேரில் யாருக்கு அதிகாரம் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கிறதுக்கு? இன்றைக்கும் இந்த கதையெல்லாம் இருக்குது. யார் அதிகாரிங்கிறதுல ஒரு கடை, ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை புதுசாக தோண்டி இருக்குது. அந்த கடையில் வியாபாரம் ஆகிறத இந்த கடையில் வந்து கேட்குறாங்கன்னு இந்த கடையில் அந்த ப்ராடக்டை கேட்குறாங்க. கம்பெனி கொடுக்க மாட்டுது. அந்த கடைக்கு தான் கொடுப்போம், இந்த கடைக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு ஐஸ்கிரீமு அங்கே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, இங்கே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு கேக்கு கொடுக்குறாங்கன்னா இங்கே நான் கேக்கு கொடுக்க மாட்டேன். கேக்கு வியாபாரம் ஆகுது. ஐஸ்கிரீமில் கேக்குன்னு ஒன்று இருக்கான், இங்கே கொடுக்க மாட்டோன்னா என்ன நோக்கம்? அது என்ன நோக்கம், என்ன குறிக்கோள்? இவரால் அவருக்கு வியாபாரம் பாதிக்கும். எப்படி வியாபாரம் பாதிக்கும்? அப்போ எதுக்கு கடை வச்ச? கடை வாடகை கம்பெனியாக கொடுக்குது. கம்பெனி என்ன பண்ணுது? மெட்டீரியல் கொடுக்குது, காசை வாங்கிட்டு கொடுக்குது, இல்லை கொடுத்துட்டு வாங்கிக்குது. நீ இது விற்கக்கூடாது, அது விற்கக்கூடாதுன்னு விற்கிறது தானே கடை வச்சுருக்கான். என்னையா அவங்க லாஜிக்கு? மக்கள் தொகை எவ்வளோ பரவி இருக்குது. ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குது இந்த நாட்டில். கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்கா தெருவில்? இது வண்டி தான் வேணும். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இதெல்லாம் என்னது அர்த்தம்? இதுதான் அதிகாரி. யார் யாரெல்லாம் கிரகஸ்தன் கேட்கலாமா, பிராமணர் கேட்கலாமா, யார் ஜபிக்கணும், தகுதி என்னன்னு? சஹோவாச்ச ஸ்ரீராம ஏவ சேதி ஏஷாம் ஏன ஷடக்ஷர அதிகாரோ வர்த்ததே தேஷாம் பிரணவாதிகார ஷான் அந்நிய ஏஷாம் கேவல மகார உகார மகார அர்த்தமாத்திரா சகிதம் பிரணவம் மூகிய யோ ராம மந்திரம் ஜபதி. யாரெல்லாம் வந்து சாஹோவாச்சா அவருக்கு கூறுறார், பதில் சொல்கிறார் ஹனுமன். ஸ்ரீராம ஏவ வாச்சேதி
ராமனே இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ராமனேவ பதில் சொல்லியிருக்காரு இந்த கேள்விக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், ஏசமேவ ஷடாட்சரம் ராமராமாய நமகன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதுவும் தாரகம்தான், அதில் ஓங்காரம் இல்லை, அது வேறு விஷயம். ராமராமாய நமகங்கிற 6 எழுத்து மந்திரத்தில் சொல்கிறவங்க எல்லாருமே ஓங்காரமும் சொல்லலாம். அதையும் ஷடாட்சரம் தான் சொல்லும். நம்ம சரவணபவா ஷடாட்சரம் சொல்லுவோம்ல, அதுபோல் ராமராமாய நமகங்கிற வார்த்தை அதுவா அந்த இங்கே மந்திரத்தில் குறுக்கில் கொண்டு வரல. ஆனால் ஏற்கனவே வேற ஒரு உபநிஷத்தில் நம்ம அது பேசியிருக்கோம். இங்கே ஷடாட்சராதிகாரோ வர்த்தத்தை, யாரெல்லாம் அந்த 6 எழுத்துக்கு அதிகாரம் இருக்காங்களோ, அப்போது அந்த காலத்தில் இந்த மந்திரங்களெல்லாம் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் உபதேசம். மந்திர உபதேசமே நடக்காது. அவ்வளோ பெரிய மறைப்பொருள். ஏன் மறைக்கணும்? ஏன் மறைக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ராம 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 ராமன்னு சொல்ல சொல்ல அவன் மேன்மை பெறுவான், அவன் குடும்பம் மேன்மை பெறும், அவன் தொழில் மேன்மை பெறும், உற்றார் உறவினர் குடும்பம் மேன்மை பெறும், சமுதாயம் மேன்மை பெறும். இல்லை தப்பானவங்களுக்கு ராம மந்திரத்தை கொடுத்தா கெட்டு போயிடுவானா? கெட்டு போயிடுவானா கேட்குறான். தப்பானவனுக்கும் ராம மந்திரம் கொடுத்தா அவன் நல்லா தானே ஆவான். இல்லையா இது உங்கள் லாஜிக்கு? வால்மீகி 1ஆம் நம்பரு ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே இவங்கெல்லாம் ரிஷிகள். நல்லா புரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் சாமானியர்கள் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் சாமானியனா வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான். அப்புறம் அவனுடைய நேரம் வரும்போது அந்த கதவுகள்லாம் அந்த உபாதிகள்லாம் போயிடுது. அவனுடைய சொரூபத்தில் இருந்து மகத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறான். ராமனே சொல்ல தெரியாது அவனுக்கு. இதோ மரம்னு சொல்லுப்பா, இல்லை மரம்னு சொல்லுப்பா, ராமன்னு பேர் வந்துடும். ராமன் உன்னதமான சயின்டிஃபிக்காக உன்னதமான மந்திரம், உயர்வான மந்திரம். அதில் நீலாம் உச்சரிக்கூடாது, நீ உச்சரிக்கூடாது. இந்த ஓங்காரத்தையே பல பேர் என்ன எல்லாம் அவன் இஷ்டம் தான், எல்லாம் உபநிஷத்து தான், ஒன்றும் தெரியாது, எல்லாம் அவரே அடித்து விட்டுறது. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஜெகத்குரு உருவாகினா தான் சரியாக வரும். ஆமாங்க, இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு மொத்த பிரம்மஞானத்தோடு இருக்கணும். அது இந்தியாவில் உள்ள 25 ஸ்டேட்டுக்கும் எல்லாத்தையும் வழி நடத்தணும். அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் எல்லோரும் அதை கடைபிடிக்கணும். இப்போ என்ன அது அதுக்கு தான் தோண்டித்தனமாக தானே இருக்குது. இப்போ எப்படி பிஎம் இருக்காங்க, ஸ்டேட்டுக்கு சிஎம் இருக்காங்க, சிஎம் சொல்கிறத எல்லோரும் கேட்குறாங்கல்ல, பிஎம் சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி மதகுரு அவசியம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் வையி குவாலிஃபிகேஷன் வையி, காம்படிஷன் எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணி ஒரு அமைப்பு கட்டாயம் தேவை. இந்த நாட்டுக்கு உபநிஷத்து ஞானம் கட்டாயம் தேவை. என்னாச்சு? 6 எழுத்து மந்திரத்தை அவங்கெல்லாம் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்க அவங்க பிரணவத்தையும் சேர்த்து ஜபிக்கலாம். பிரணவத்துக்கு அதிகாரி ஆகிறாங்க. ஷியான் நான் அந்நேஷா, மற்றவருக்கு இல்லை, மற்றவர்கள் கிடையாது. கேவல மகாரோ உகாரோ மகாரோ அகாரோ மகாரோ மகாரோ உகாரோ அகாரோ, அதான் ஊமா. மாத்ரா சகிதம், மாத்ராவுடன் பிரணவம் ஊகிய சொல்லப்பட வேண்டும், உச்சரிக்கப்பட வேண்டும். ராம மந்திரம் ஜபதி, அந்த ராமராமாயத்தை ஓங்காரத்தை சேர்த்து சொல்லுன்னு சொல்லணும். 6 எழுத்து மந்திரத்தோட ஓங்காரத்தை சேர்த்து சொல்லட்டும், ஜபிக்கட்டும். தத்ய சுபகரோ அகம் ஷியார், நான் அவர்களுக்கு சுபம் செய்கிறேன், நன்மை செய்கிறேன். தஸ்ய பிரணவஸ்ய ஆகாரஸ்யோ உகாரஸ்யோ மகாரஸ்ய அர்த்த மாத்திராங்கிறது இம்மு. அகர உகர மகரம் இம்மு புள்ளி. அதான் தஸ்ய பிரணவஸ்ய அகாரம் உகாரம் மகாரம் அதெல்லாம் சேர்த்து எம்மும் சேர்த்து சொல்லு. ரிஷி சந்தோ தேவதா
ரிஷி சொல்லி, சந்தம் சொல்லி, தேவதா சொல்லி, தத்தத் வர்ண அவஸ்தானம் அதனுடைய லொக்கேஷன்லாம் சொல்லி, எழுத்துக்களை சொல்லி அதனுடைய லொக்கேஷனை சொல்லி, ஸ்வர வேத அக்னி ஸ்வரத்தை சொல்லி, வேதம் எந்த வேதம்னு சொல்லி, அக்னியை சொல்லி, குண அனுச்சாரியா இதோட சேர்த்து உச்சாரியம் இதெல்லாம் சேர்த்து சொல்லணும். இந்த தேவதைகள் ரிஷிகள் சந்தங்கள்லாம் சேர்த்து சொல்லணும். எந்த மந்திரம்? பிரணவம் மந்திராத் த்விகுணம் ஜப்துவா. இப்படி ஓங்காரத்தை இருமுறை, ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் ஓங்காரம் இருமுறை. பச்சாத் ராம் மந்திரம், அதுக்கப்புறம் ராம் மந்திரம். யோ ஜபேத்தே யார் ஜபிக்கிறானோ ச ராமோ பவதி, அவன் ராமனாகிறான். ராமன் உயர்வான கேரக்டர். இந்த பாரதத்தை வழி நடத்தக்கூடிய ராமராஜ்யம்னு சொன்னாங்க. இறையாட்சி தான் ராமராஜ்யம்னு சொன்னாங்க. ராமன் தான் ஜெகத்துக்கு அதிபதி, விஷ்ணு தான் ஜெகத்துக்கு அதிபதி. அதனால் ராமனுடைய கேரக்டரை கடைபிடிக்கிறவங்க அதீதம், எக்கச்சக்கம், என்னைக்கு சங்கியாதீதம், எண்ணற்றவர்கள். அவர்களுக்கு நான் நான் சுபம் செய்கிறேன். ராமனே சொல்கிறார். இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். தஸ்ய பிரணவஸ்ய அகார உகாரஸ்ய மகார அர்த்தமாத்திராஸ்ய ரிஷி சந்தோ தேவதா தத்தத் வர்ண அவஸ்தானம் ஸ்வரம் வேத அக்னி குண இதெல்லாத்தையும் உச்சாரம் சேர்த்தா அவன் என்னவாகிறாங்க? ராம் மந்திர யோ ஜபேத், யார் மந்திரத்தை ஜபிக்கிறாங்களோ ச ராமோ பவதி, ராமனாகிறான். ராமேன் உக்தா, ராமனே இதனை கூற, தஸ்மாத் ராம் அங்க பிரணவ கதிதா. அதனால் ராமனுடைய அங்கமாக பிரணவத்தையும் சேர்த்து சொல்லலாம். அடுத்து விபீஷணன் கேட்குறார். விபீஷண வாச்ச, அது நாளைக்கு பார்க்கலாம். 10 மந்திரம் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ 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 சிவேல் முருகன். அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே